வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? கோயிலுக்கு போறோம். எங்க போறோம்? கொப்பனையா கோட்டை கோயில். கொப்பனையான் கோயில். எனக்கு பேர் சரியா வரல. அங்க விசேஷம் இல்ல, திருவிழா. அங்க போறோம். போலாமா? நான் ஒரு ரீக்ரியேஷன் பண்ணேன். அந்த ட்ரெண்ட் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வா இங்க வா. ஹாய், இப்போ வந்து நாம் போஸ் நகருக்கு போக போகிறோம். அங்கேனா கோயிலுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. அம்மா, மம்மி, வேர் இஸ் மை மம்மி? மம்மி, போகலாமா? போயிட்டு பார்க்கலாமா? எங்க போலாம்? கோயிலுக்கு போலாமா? போலாம். பாய் சொல்லு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog என்னங்கிறது ஃபர்ஸ்டே வந்து பெரிய இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துட்டேன்ல. ஸோ நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம். பொற்பனை முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே திருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே போய் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த vlog-ஐ ஃபன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போகிறோம். அம்மா பார்த்தீங்களா, மின்னல் வேகத்தில் கொத்தி கிழிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன், உருட்டிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, அவங்க உருட்டுறதுனால நான் பின்னாடி உருட்டிட்டு இருக்கேன். ஆமாம், நாங்களாம் எப்படி நார்மலாக போவோம். இவங்களுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு தெரியல. நடந்து போகலாம். ஆமாம், நடந்து போகலாம். பொற்பனை முனீஸ்வரர் கோயில் வந்து ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இருக்கு. ஸோ அந்த ரோட்ல ஒரு காக்காவை கூட நம்ம பார்க்க முடியாது. எப்பயாவது ரேராக தான் வந்து மனுஷங்களை பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரோடு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஆரஸ்பதி காட்டை தாண்டி போனால் அந்த கிராமம் வரும். ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து மதியான நேரத்தில் செம க்ரௌடாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. என் கூட எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. பட் அவங்க ஃபேஸ் வீடியோக்கு காட்ட வேணாங்கிறதுக்காக அவங்கள நாங்கள் காட்டலை. ஸோ நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் எடுத்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய விளையாட்டு ஜாமான் தான் இருந்துச்சு. ஸோ என் தம்பியோட கண்ணை அப்படியே மூடிட்டு நேராக கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக கோயிலுக்கு போயாச்சு. இடையில சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக, பூ கொடுக்கறதுக்காக ஒரு பூக்கடையில் நின்று பூ வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஒரிஜினல் வீடியோ கண்டென்ட்லேயே போடலாம். பட் ஆனால் கோயிலில் எக்கச்சக்க பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு பாட்டுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே இப்போ தான் தத்தி வளர்ந்துக்கிட்டு இருக்கோமா, அதனால சரி வேண்டாம், இந்த ரிஸ்க் வேண்டான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். பட் கியூ வந்து எக்கச்சக்க கியூ. அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க. கியூவில் நின்று நம்மளால சாமி கண்டிப்பாக கும்பிடுறதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஆயிரும். அவ்வளோ பேர் இருந்தாங்க. ரோடு தான் வெறிச்சோடி இருந்துச்சே தவிர கோயில் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிராமத்தில் சுற்றி இருக்கிற நிறைய கிராமத்துல இருந்து இங்கே வந்து இந்த திருவிழாக்கு வந்து எல்லாருமே சொந்தக்காரவங்க வருவாங்க. க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால அவங்க 2 டிவி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிவிலே வந்து சாமி தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு சாமிக்கு பண்ணுற எல்லா அர்ச்சனை பூஜை எல்லாமே வந்து அந்த டிவிலே தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு நேராக வந்து அன்னதானத்துக்கு போயிட்டோம். ஸோ அன்னதானத்தில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிக்கிற வரை. எங்கே பாரு, இங்கே வா. என்ன இப்படி உக்காந்துட்ட? என்னது இவன் தான் பசிச்சாலும் தெரியாது. ஆனா இவ அதுக்கு ஆப்போசிட். இவெல்லாம் அழுது ஓஞ்சிருவா. இங்க நாங்க சாப்பிட வந்திருக்கோம். ஒருத்தி பிரியாணி வேணுமா? அன்னதானம் நடக்கிற இடத்துல என் பையனோட வீடு மாதிரியே பண்ணுவாங்க. சாப்பிட போறோம்.
ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். நாங்கள் தான் இருக்கிறதுலே கடைசி பந்தி போல், அதனால எல்லா தொட்டுக்க எல்லா குழம்பு கிளம்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சாம்பார் மட்டும்தான் இருந்துச்சு. இருந்தாலும் சாமி சாப்பாடுங்கிறது வந்து ஸ்பெஷல் தானே, அதனால நாங்கள் அது சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிடு டக்குன்னு. கடைசியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் பாப்பாவுக்கு தான் சாப்பாடு இறங்கவே இல்லை. அதனால அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு ஒரு பிரியாணியை வாங்கி கொடுத்தாச்சு. அவள் கேட்ட நிறைய விளையாட்டு ஜாமாவும் வாங்கி கொடுத்ததுனால அவள் வந்து ஹாப்பி ஆயிட்டா. அதை போட்டு கழுத்தில் போட்டு காட்டு. இதான் வாங்கினது. கடைசியில் வாங்கின பொருள் இது. ஒரு யானையும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று வாங்கினியே, முத்தத்தை வாங்கிதான். நீ வாங்கினியே ஒன்று கேட்டுட்டே இருந்தியே, என்ன என்ன? பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம். ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம். பட் ஆனால் வந்து பேட்டரி லோங்கிறனால எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதீங்க, என்ன கமெண்ட் பண்ணிட்டே நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சேனல் பேர் என்ன? அபிவி. யா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல